இவங்களுக்கு எந்த காலகட்டத்துல இவங்களுக்கு ஜாக்பாட் அமையும்? பெரும்பாலும் இவர்களுக்கு 3, 6 கூடிய புதன் இருக்கிறதால, இவர்களுடைய வாழ்க்கையில இந்த புதன் ஒருவேளை 12ல் மறைந்திருந்து, புதன் திசை வந்திருந்தாலோ, பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கையில பணம் வர்றது சுக்கிர திசையில தான். இவர்கள் எல்லாருமே பாருங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ரெஸ்டாரண்ட்டு இதுலெல்லாம் சிறப்புற்று விளங்குவாங்க. நிறைய பேர் பில்டர்ஸாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இவர்களுடைய பீரியடில் செவ்வாய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சூரியன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சந்திரன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சுக்கிரன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவான் திசை வந்ததுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இவங்க வாழ்க்கையே தலைகளாக மாறிடும். இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத ஒரு கேரக்டர் யாருன்னா, ஒரே ஒரு ஆள் தான் சனி பகவான். சனி திசை மட்டும் வந்துருச்சுன்னா இவங்களை போட்டு புரட்டி எடுத்துரும். இவர்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு திசைன்னு பார்த்தா சுக்கிர திசை. சுக்கிர திசை மட்டும் அவங்க டச் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அவங்க வாங்கிட்டு வந்த வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க பிறக்கின்ற திசாபுக்தி அந்தரத்தில் ஒருவேளை இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சுக்கிர திசை வந்து சுக்கிர திசை முடிஞ்சு போச்சுன்னா இவங்க வாழ்க்கையில் போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெறும் இவங்க நிறையா கஷ்டத்தையும் ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்களே தவிர, சில பேருக்கு சின்ன வயசுலேயே புதன் தசை முடிஞ்சிடும். 3, 6 கூடிய தசை முடிஞ்சிருச்சுன்னா கடனை பற்றி இவங்க வாழ்க்கையில் நினைக்க கூட மாட்டாங்க.